ஐயா, நம்மளோட அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு நல்ல குணம் கிறிஸ்தவ குணம் இருந்தா, இந்த மாதிரி நன்மைகள் நமக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எந்த மாரி நன்மைகள் சொல்வீங்க? இவ்வளோ நேரம் சொன்னது என்னங்க? அதே நன்மைகள் தானே! ம். அவர்கிட்ட வந்து ஒரு தீமையும் அணுகாது. ஆமா. அவர் வந்து நன்மை செய்யவே சுற்றித் திரிந்தார். ம். அவர் நன்மை செய்வதற்கே காத்திருக்கிறார். இதுவரைக்கும் என் நாமத்தினால் நீங்க வந்தும் கேட்கல. ம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர் அவர் ஒருவர் தான். ம். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னவர் அவர்தான். அவரிடத்துல தட்டி கேட்கலாம். ம். அவர்கிட்ட விண்ணப்பிக்கலாம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லும்பொழுது, அவர் கொடுப்பார். நீங்க என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்க? நல்ல குணம். இப்போ இவ்வளோ இல்ல, நேரம் இல்ல. ம். எனக்கு பெரிய வீடு வேணும், கார் வேணும், எனக்கு வந்துட்டு செல்ஃபோன் வேணும். ம். இந்த மாரி இழிவான காரியங்கள தான் வந்து மனுஷன் தேடிக்கிறான், ம். கேட்கிறான். நீ கேட்க அதுக்கு முன்னாலேயே கொடுப்பாரு. நீ ஏன்னா இந்த உலகத்துல தான் வாழ்ற. உனக்கு தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ம். குடுப்பாரு. அதல்ல. ஒன்றே ஒன்று நான் கேட்கணும். அப்படிப்பட்ட தாவீது, அவன் வந்து ஆடு மேய்ச்சிருந்தவன அரசனாக்கும்போது, அவன் எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. ம். ஆனா பரலோகத்துக்கு போனாலும் கூட, உம்மை அல்லாமல் எனக்கு வேறொன்றும் இல்லைன்றான். அப்போ தேவன தான் அவன் தேடுறான். ம். ஆகையால நம்முடைய உள்ளம் கூட என்னன்னா, மேலானவைகளை நாடுங்கள் பவுல் சொல்றாரு. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். என்னங்க ஒரு தகப்பனுக்கு தெரியும், ஒரு ம். தாய்க்கு தெரியும் தன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு. அதேபோல உன் தாய் தகப்பன் மறந்துட்டா கூட, அவங்க கூட பலவீனம் ஆயிட்டா கூட, ம். அவங்க கூட அத செய்யாமல் போய்விட்டாலும் கூட, உன் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. உன்னுடைய எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவரா இருக்கார். ம். விசேஷமானது எது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம்? அவர்தான். இல்லைங்களா? ஆ. அதனால பொண்ணும், பொருளுமா? இல்ல. இல்ல. அவரோட கிருப அவர்தான் அவர்தான். ம். அவர பெற்றுக்கிட்டு அவர் கிருபை எல்லாமே ம். நமக்கு கிடைக்குது. அதனால ஒன்றை நான் கேட்பேன் ஆண்டவரே, ம். பரலோகத்தில கூட உம்மை இல்லாமல் எனக்கு வேறு ஒரு ஆசை இல்லன்றாரு ம். தாவீது. அப்போ நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ம். அவரை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ம். அவரை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ம். தெரிஞ்சுங்களா? ம். அப்போ அவர் நமக்கு ஒரு நல் வழிய காட்டுறாரு. ம். என்ன? அது அந்த வழியில நடந்த தொட்டு தான் ம். தாவீது அத நல்லா அறிஞ்சுக்கிட்டு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேனாரு. அவருடைய அவருடைய மேய்ச்சல் அவர் கண்டடைந்தார். ம். அவருடைய வழிகள அவர் தெரிஞ்சுக்கிட்டார். ஆகையால அவர் ஒரு ஆடுகளுக்காகவே தன் ஜீவன கொடுக்கவும், ஆடுகளுக்கு சேதமா வந்த சிங்கத்த கிழிச்சு போட்டாரு. ம். கரடிய அடிச்சு போட்டாரு. ம். ஒரு ஆட்டுக்காகவே அவர் தன் மந்தைய பாதுகாத்துக்கிட்டார். அதுவும் சொற்ப ஆடுகள், அதுவும் தகப்பனுடைய ஆடுகள ம். மேய்ச்சாரு. இதுக்கே இவன் கரிசனையோடு இவன் நடத்துறான்னா, என் ஜனங்கள நடத்துவான்னு சொல்லி, அவன தேவன் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே போல தான் இன்றைக்கு நாம வந்து மேலானது என்னன்னா, அவர தேடுனா, பதவியும் வந்துரும், பட்டமும் வந்துரும், பணமும் வந்துரும், பொருளும் வந்துரும். உலகத்தினுடைய எல்லா காரியம் வந்துரும். நீ கேட்கவே தேவையில்ல. ம். நீ கேட்க வேண்டியது என்ன என்று அவர் பார்க்கிறாரு. அழிவானது, இழிவானது வேண்டாம். கீழானது வேண்டாம். மேலானது பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஒரு சின்ன சண்டே கிளாஸ்ல ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அங்க பார்க்கும்போது, ம். ஆம், ஆம், ஒரு ராஜாவுக்கு ம். ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சாம். ம். அன்னைக்கு நான் குழந்தைங்களோடு விளையாடணும். குழந்தைங்களெல்லாம் ஊர்ல இருக்கிற குழந்தைங்கலாம் ம். கொண்டு வாடான்னு சொன்ன உடனே மந்திரிமாருங்க எல்லா குழந்தைங்களும் அரண்மனையில சேர்த்துட்டாங்க. ம். அந்த குழந்தைங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான பரிசு பொருளெல்லாம் ஒரு பெரிய டேபிள். அந்த டேபிள் நெறைய எல்லாம் பரிசு பொருள் இருக்குது. ம். அப்போ அந்த குழந்தைங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு, அப்புறமா எது எது உங்களுக்கு வேணுமோ எடுத்துன்னு போகலான்னு சொல்லிட்டாரு. ம். அப்போ அப்போ பிள்ளைங்க ஓடி போய் ஒண்ணொண்ணும் எடுத்துன்னு போயிடுச்சு. ஒரு மகன் தான் வந்து கதவு ஓரமா அப்படி நின்னுட்டுருக்கான். ஆம், "வாப்பா எடுத்துக்கோன்னு" ராஜா சொல்றாரு. அவன் வேண்டான்றான். ம். அப்புறமா, "இல்ல நீ வந்து ஆ ராஜாவே அ எடுத்துன்னு எடுத்து குடுப்பான்னு" சொல்லி மந்திரிகிட்ட ம். சொல்லும்போது, மந்திரி கொண்டு போய் குடுக்கும்போது வேண்டான்றான். அப்போ ராஜா என்ன இவனுக்குன்னுட்டா, "ஓ! அவன் நொண்டியா இருக்கிறதுனால வர முடியலையான்ட்டு" ராஜா கிட்ட போறாரு. ராஜாவ கட்டி பிடிச்சுக்கிட்டான். ம். "நீ தான் வேணும் எனக்கு, வேற வேண்டான்னு." அப்போ பாருங்க எல்லா பிள்ளைங்களும் பரிசு தான் கிடைச்சுச்சு. ம். ராஜாவுக்கு அவன் பிள்ளையாயிட்டான். தத்து ம். பிள்ளையா எடுத்துக்கிட்டாரு. அப்போ ராஜாவின் சொத்தெல்லாம் யாருக்கு வந்தது? பையனுக்கு தான். பார்த்தீங்களா? ம். சரீரத்தில ஊனம் அவனுக்கு. அவன் அறிவில ஊனம் இல்ல. ம். அவன் யார பிடிக்கணும் பிடிச்சுட்டான். ம். அதுபோல தான் நீங்களும் நானும். ம். இந்த அனாவசியமான பொருட்களுக்காக அல்ல. ம். இல்லைங்களா? ம். சரியா அரண்மனமாய் மாளிகை கூட குடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ. அத வச்சு நீ என்ன பண்ணுவ? இல்லையா?
கா உனக்கு மெயின்டைன் பண்ணனா அவன் கொடுப்பாரு. ஆ. எல்லாத்தையும் நீ அனுபவிக்கலாம். ம். தோட்டத்தை போல் இருப்பானா, தோட்டம் செழிப்பான ஒரு வாழ்க்கை கொடுப்பாரு. ம். அதை மேனேஜ்மெண்ட் பண்ணுவியா? கஷ்டம். பண்ணணும். ம். கொடுப்பாரு. அதை விட கொடுத்தவரை நினைக்கணும். ஆமா. நம்முடைய தேவனை நினைக்கணும். ஆகையால் அவன் பாருங்க, அந்த சின்ன பையன் ம். ராஜாவை கட்டி பிடிச்சிக்கிட்டான். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தேவாதி தேவன், அவருடைய அன்பில் நம்ம இருக்கணும். அந்த கல்வாரி அன்புக்கு நிகர் எதுவும் இல்லை. ம். முதல் நம்ம அவர் அன்பு கூர்ந்தார். ம். நாம் அவரிடத்துல அன்பு கூறணும் இல்லையா? ம். ஆகையால் நம்மளை சும்மா விட்டுறல. ம். நம்மளை ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ம். நம்மளை ஆக்குவதற்கு முன்பாக அவருடைய சொந்த இரத்தத்தால் நம்மளை சுத்திகரித்தார். அப்படிப்பட்ட கிறிஸ்து இயேசுவை அண்டிக் கொள்ளுங்க. அதுதான் நமக்கு தேவை.